திருப்பாவை 12 கனைத்திளம் கற்றெருமை. ஆயர்கள் கற்றுக் கறவை பல கறந்து கறவைகள் பலவற்றை மேய்த்து செல்வச் செழிப்புடன் திகழ்பவர்கள். அப்படிப்பட்ட செல்வச் செழிப்பு மிக்க வீட்டுப் பெண்ணை எழுப்ப பாவை கோஷ்டியுடன் ஆண்டாள் வருகிறாள். கன்று ஈனின இளம் எருமைகள் அவர்கள் வீட்டு முற்றத்தில் நிற்கின்றன. தன்னுடைய கன்று நினைத்த மாத்திரத்திலேயே அது பாலை சுரக்கிறது. இதனால் அவர்கள் வீட்டு முற்றம் சேராயிற்று. காலுண்ட சேற்று மேதி கன்று உள்ளி கனைப்பச் சோர்ந்த பால் உண்டு துயில பச்சை தேரை தாலாட்டும் பண்ணை என்று கம்பன் காலில் சேறு ஒட்டிய எருமைகள் கன்றினை நினைத்துச் சோர்ந்த பாலை சொரிய அந்த பாலை அன்னங்கள் உண்டு உறங்கின என்று நகரின் செழிப்பை கூறுவார். சேறு என்பது செல்வம், மங்களம், மகிழ்ச்சி. வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரது தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்றே என்று பெரியாழ்வார் கண்ணன் பிறந்த செய்தி கேட்டு ஆய்ப்பாடியினர் தூவிய எண்ணெய் மற்றும் வாசனை திரவியங்களால் நந்தகோபனின் முற்றம் அலராயிற்று, சேராகியது, செல்வச் செழிப்பை காட்டியது என்பார். இங்கோ கீழே பால் வெள்ளம், தலைக்கு மேல் பனி வெள்ளம், மனத்துக்குள்ளே பக்தி வெள்ளம் ஓட ஆண்டாள் கண்ணனின் நண்பனாகிய நற்செல்வன் தங்கையை எழுப்ப காத்திருக்கிறாள். நற்செல்வன் இன்னும் கண்ணனுடன் இருப்பதால் பால் கறக்கவில்லை. கண்ணன் பேரை பாடினால் அவள் இன்னும் இன்பத்தில் திளைத்து எழுந்திருக்க மாட்டாள் என்று சீதா பிராட்டியாரை கவர்ந்து சென்ற ராவணனை சம்ஹாரம் செய்த வைபவத்தை கம்பமா கடல் அடைத்து இலங்கைக்கு மண் கதிர்முடி அவை 10 அம்பினால் அறுத்து அரசு அவன் தம்பிக்கு அளித்தவன் என்று கடலை அடைத்து ராவணனின் கதிர்முடி 10ஐயும் நொறுங்க ஓட்டிய வைபவத்தை சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சென்ற மனத்துக்கு இனியானை பாடுகிறாள் ஆண்டாள். மனத்துக்கு இனியது ராமநாமம், நாமத்தில் சிறந்தது ராமநாமம், பாவத்தை போக்குவது ராமநாமம், ஜனன மரணத்தை தீர்க்கும் நாமம் இம்மையே ராமா என்ற அந்த 2 எழுத்து, அந்த ராமநாமத்தை பாடுகிறார். ஊரார் எழுவதன் முன்னம் நாம் நோன்பு நோற்க செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தோம். இப்போது அவர்கள் அனைவரும் எழுந்து விட்டார்கள் என்று தோழியை எழுப்புகிறாள் ஆண்டாள். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியான்.